எங்கே பார்த்தாக்கா பரமேஸ்வரன் சொன்னாக்க கிருஷ்ணா தான் நினைப்பாங்க, லார்ட் சிவான்னு நினைக்க மாட்டாங்க. ஓன்லி இந்த தமிழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கொஞ்சம் அது வந்துருந்தேன். ஆனால் நம்மளும் நினச்சிக்கணும், நம்ம இதை கிருஷ்ண கான்சியஸ்னஸில் இருக்கிறோம், இஸ்கானில் இருக்கின்றோம். பரமேஸ்வரா என்றால் கிருஷ்ணா, ஈஸ்வர பரம கிருஷ்ணா, சுப்ரீம் கண்ட்ரோல். சிவனை கூட கண்ட்ரோல் பண்ணுறது கிருஷ்ணா. கிருஷ்ணரை வேறு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம எல்லோரும் கண்ட்ரோலர்ஸ். நம்ம எல்லோரும் நம்ம கீழே இருக்கின்ற ஃபீல்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இவன் ஆஃபீஸில் போனாக்க இவருக்கு கீழே யாராவது இருக்கிறாங்க, இவர் கண்ட்ரோல் பண்ணுறார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரோலர் தான். ஆனால் நம்ம கண்ட்ரோலர்ஸ் இருக்கிறோமே, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறவர் கிருஷ்ணன். அது பேர் பரமேஸ்வரன். சரிங்களா? சுப்ரீம் கண்ட்ரோல். ஏதாவது நடக்கட்டும், ஸ்ரீனு லோக்பந்தே அடிச்சிட்டார் இல்லையா? ஏதோ ஸ்ரீனு கோவம் வந்துடுச்சு, அதுக்கு காரணமாக ஸ்ரீனு லோக்பந்தே அடிச்சிட்டார். ஆனால் அதுக்கு காரணம் கிருஷ்ணா. கிருஷ்ணா அது சாங்ஷன் பண்ணவில்லை என்றால் ஸ்ரீனு எவ்வளோ நினைச்சாலும் லோகபந்து அடிக்க முடியாது. புரியுதா? ஆக்சுவலாக ஸ்ரீனு கோபம் வந்துடுச்சு, அடிக்க போயிடுறாங்க. அதே அந்த அடிக்கிறதுக்கு கூட கிருஷ்ண சாங்ஷன் பண்ணவில்லை என்றால் அடிக்கவே முடியாதா? இல்லையா? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? யாரையாவது சில சமயம் அந்த காலத்தில் தலை சிரக்ஷேதம் பண்ணுவாங்க இல்லையா? சிரக்ஷேதம் பண்ணுறபோது என்ன ஆகுது? சில சமயத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன ஆகுது? சிரக்ஷேதம் ஆகிடுதா, கட் ஆகிடுதா, என்னவாக மாறுது? பூமாலையாக மாறுதா? பகவான் அது சாங்ஷன் பண்ணவில்லை இல்லையா? நம்ம சைத்தன்ய சரித்தாமிரத்தில் கூட அந்த சைத்தன்ய சரித்தாமிரத்தில் மட்டுமே, சைத்தன்ய சரித்தாமிரத்துக்கு இது ஜடபரதா பாகவதத்தில் ஜடபரதா ஸ்டோரியில் கூட ஜடபரதா இதுவாக இருந்தாக்கா அவனை பலி கொடுக்கறதுக்காக கொண்டு போவாங்க. காளியம்மனுக்கு பலி கொடுக்கறதுக்காக ஜடபரதாவை. ஆனால் அவரை எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. குளிச்சு பாட்டு பண்ணிட்டு மஞ்சா குங்குமம் வச்சு அது இது எல்லாம் பண்ணிட்டு காளியம்மன் கிட்ட உட்கார வச்சு அவரை அடிக்க போகிறான். கத்தி கூட மேலே எடுத்துட்டாங்க. அப்போ என்னாச்சு? காளியம்மா விக்கிரகம் உடஞ்சி போய் காளியம்மாவே வந்துச்சு. வந்து எல்லோரும் சாப்பிடுச்சு. ஜடபரதாவை காப்பாற்றிச்சு. இதனால நம்ம ஒன்று கண்டிக்கலாம். என்ன கண்ட முடியும்? நம்ம இதில் என்ன கண்டுக்கலாம்? இல்லது சொல்றது கரெக்டாக சொன்னது எனக்கு காதில் கேட்கணுமே. ஹிடன் ஹேண்ட். அதனால என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ஸ் வித் எனிஒன். அவன் தவறாக இருந்தாலும் அவன் தவறு என்று நிரூபிக்கிறதுக்கு பகவான் சாங்ஷன் பண்ணணும். புரியுதா? ஸ்ரீனு அடித்தது உண்மை, எல்லோரும் நம்ம எல்லோரும் பார்ப்போம். ஆனாலும் அதுக்கு காரணம் எதற்காக ஸ்ரீனுக்கு அந்த சாங்ஷன் கொடுத்தார்? கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணவில்லை என்றால் அடிக்கவே முடியாது. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் ஸ்ரீனு கூட லோகபந்து அடிக்கிறதுக்கு காரணம் கிருஷ்ணா தான். சர்வ காரணம். அதனால லோகபந்து கூட ஸ்ரீனுவிலே குற்றம் காணக்கூடாது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கிருஷ்ணா இது சுப்ரீம் கண்ட்ரோலர். புரியுதா? இதை சுப்ரீம் கண்ட்ரோலர்ன்றாக்க இதுதான். அவனை என்ன அடித்தா நான் பாரு, நான் என்ன என்று அவனுக்கு தெரியாது, நான் காற்றேன். இதெல்லாம் இது ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது சில இடத்துல. அதெல்லாம் நடக்கவே கூடாது. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்காது? பகவானுடைய கருணை கிடைக்காது. அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். பகவானுடைய கருணை பூஜ்யம்.